2 குழந்தைகள் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்கிட கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இந்த விசாரணை குறித்தான மேலும் விவரங்கள். எஞ்சவள்ளி அருகே 74 கிருஷ்ணாபுரத்தில் அசோக்குமார் என்பவரது மனைவி தவமணி மற்றும் குழந்தைகள் வித்யதரணி, அருள் பிரகாஷ், அருள்குமாரி 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை அவர்கள் வீட்டில் உறவினர்கள் சென்றபோது அந்த தவமணி மற்றும் 3 குழந்தைகள் ரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளனர். 3 ரத்த காயத்தில் வெட்டப்பட்ட நிலையில் குழந்தை அருள் பிரகாஷ், வித்யதரணி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தது தெரிய வருகிறது. தவமணி மற்றும் குழந்தை அருள்குமாரியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆத்தூர் அருகே ஒரு தோட்டத்தில் காயத்துடன் இருந்த தவமணி கணவர் அசோக்குமாரை வெங்கோலி போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அசோக்குமாருக்கு தலையில் காயம் இருப்பதாக கூறி வெங்கோலி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து கைரேகை நிருபர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மோப்பனா லில்லி வரவழைக்கப்பட்டு வீட்டில் சுத்தி உள்ள பகுதிகளில் அது மோப்பம் சென்று ஓடி போய் நின்றால் மேலும் அது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இது தொடர்பாக ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் 4 இன்ஸ்பெக்டர்கள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.